தொகுதி கண்ணோட்டத்தில் தற்போது நாம் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி தொடர்பான விவரங்களை பார்க்க போகிறோம். கடந்த 1952 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த தொகுதி 2008 ஆண்டின் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சில மாற்றங்களுடன் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இவற்றில் ஆலங்குளம் தொகுதி மட்டும் தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்டது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. அணைகளின் தாயகம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த தொகுதியில் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு போன்ற அணைகளும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியும் இந்த தொகுதியின் பொக்கிஷங்கள். கூடங்குளம் அணுமின் நிலையம், பாளையங்கோட்டை மத்திய சிறை ஆகியவையும் இந்த தொகுதியின் சிறப்பு அம்சங்கள் ஆகும். விவசாயம் இங்கு பிரதானமாக உள்ளது. சிறு தொழில்கள், வர்த்தகம் போன்றவையும் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரமாகும். இதுவரை 17 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கும் திருநெல்வேலி தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே இருந்து வந்திருக்கிறது. அக்கட்சி அதிகபட்சமாக 7 முறை இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 5 முறையும், திமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. சமீபத்திய வாக்காளர் பட்டியல்படி இந்த தொகுதியில் மொத்தம் 16,42,305 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 8,39,863 பெண் வாக்காளர்களும் 8,02,293 ஆண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் உள்ளனர். தற்போது இந்த தொகுதியில் திமுகவைச் சேர்ந்த எஸ். ஞானதிரவியம் எம்பியாக இருந்து வருகிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த 2009 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ராமசுப்பு எம்பியாக தேர்வானார். அத்தேர்தலில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்தது. 2014 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் KR பிரபாகரன் 3,98,139 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதில் திமுகவுக்கு 2ஆம் இடமும் தேமுதிகவுக்கு 3ஆம் இடமும் கிடைத்தன. 2009 இங்கு வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த எஸ். ஞானதிரவியம் 5,22,623 வாக்குகள் பெற்று வாகை சூடினார். மொத்தம் பதிவான வாக்குகளில் அவர் 50.65% வாக்குகளை பெற்றார். அதிமுகவைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் சுமார் 1,85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். தற்போது இங்கு எம்பியாக இருக்கும் ஞானதிரவியம் நெல்லைக்கு வந்தே பாரத் ரயிலை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றார். தொகுதிக்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் புதிய பேருந்து நிறுத்தங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் தாமிரபரணியை தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட பல தேர்தல் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை. இத்தொகுதியில் மீண்டும் போட்டியிட அவர் முனைப்பு காட்டும் நிலையில் சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ், பூங்கோதை ஆலடி அருணா போன்ற திமுகவின் முக்கிய பிரபலங்களும் தேர்தல் சீட்டுக்காக மல்லு கட்டுகிறார்கள். அடுத்ததாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். இந்த தொகுதி கடந்த 1957 ஆண்டு தொடங்கி இதுவரை 16 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. தனித்தொகுதியான இதில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையம், தென்காசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கின்றன. தமிழகத்தின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் இந்த தொகுதியில்தான் அமைந்திருக்கிறது. இதேபோல் தென்காசி தொகுதி பல நீர்த்தேக்கங்களையும் கொண்டிருக்கிறது. விவசாயம், டிம்பர், சுற்றுலா போன்றவை முக்கிய தொழில்களாக இருக்கின்றன. திமுகவைச் சேர்ந்த தனுஷ்குமார் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தொகுதியில் இதுவரை அந்த கட்சி 9 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை தலா 2 முறை வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றிதான் இந்த தொகுதியில் திமுகவுக்கு கிடைத்த முதல் வெற்றி. தற்போதைய நிலவரப்படி இந்த தொகுதியில் மொத்தம் 15,03,898 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தொகுதியில் அதிகபட்சமாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பட்டியல் இனத்தவர் 22% என்ற அளவில் உள்ளனர். நாடார்கள், மறவர்கள் தலா 18% என்ற அளவிலும், இஸ்லாமியர்கள் 9% என்ற அளவிலும் இருக்கிறார்கள். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக இங்கு வெற்றி பெற்றது. அக்கட்சியின் தனுஷ்குமார் 4,76,156 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் டாக்டர் கிருஷ்ணசாமி சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். கடந்த தேர்தல் மூலம் இந்த தொகுதியில் முதல் வெற்றியை பெற்ற திமுக அதனை தக்க வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.